சாலை பராமரிப்பு, தெரு விளக்குகள் மற்றும் பொது வசதிகளை முறையாக நிர்வகிப்பதை உறுதி செய்யுமாறு ஜொகூர் ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் உள்ளூர் மன்றங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான மதிப்பிடப்பட்ட காலக்கெடு குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தெரு விளக்குகள் செயல்படாதது மற்றும் பிற பராமரிப்பு சிக்கல்கள் குறித்து ஏராளமான புகார்கள் இருப்பதால் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான காலக்கெடு குறித்தும் அவர் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தமது முகநூல் மூலம் தெரிவித்துள்ளார். ஜனவரி 2024 முதல் அக்டோபர் 2025 வரை பதிவு செய்யப்பட்ட முறைகேடு வழக்குகள் தொடர்பாக 4 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள மானிய சமையல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலை சமையல் எண்ணெய் விநியோக முறையில் கசிவுகளை கட்டுப்படுத்த தொடங்கப்பட்ட ஓப்ஸ் 3.0 மொத்தம் 861 வழக்குகளை கண்டறிந்துள்ளதாக உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். ஜனவரி 1, 2024 முதல் அக்டோபர் 31, 2025 வரை மானிய விலை சமையல் எண்ணெயை தவறாக பயன்படுத்தியது தொடர்பான மொத்தம் 861 வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், மொத்த பறிமுதலின் மதிப்பு 42,31,062 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறையின் தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் 10 அமலாக்க அதிகாரிகளையும் ஒரு ஓய்வு பெற்றவரையும் கைது செய்துள்ளது. 30 முதல் 50 வயதுடைய 7 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அடங்கிய சந்தேக நபர்கள் நேற்று கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பல இடங்களில் கைது செய்யப்பட்டனர். MACC 1,16,000க்கும் அதிகமான ரொக்கம், 14 தொலைத்தொடர்பு சாதனங்கள், நகைகள், தங்க கட்டிகள், 3 கார்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தது. இந்த திட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ தொழிலாளர் அந்தஸ்தை பெறுவதற்கான வெளிநாட்டு பிரஜைகளின் விண்ணப்பங்களின் ஒப்புதல் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக அனைத்து சந்தேக நபர்களும் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டம் என்பது நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டப்பூர்வமாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு சிறப்பு முயற்சியாகும். மேலும் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகளின் கீழ் தகுதி வாய்ந்த முதலாளிகளால் சட்டப்பூர்வமாக பணி அமர்த்த இது அனுமதிக்கிறது. இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களாக செயல்பட்டதாக 55 மலேசியர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். அவர்களில் 5 பெண்கள் அடங்குவர் என்று அவர் கூறினார். இந்த கைதுகள் 16 வெவ்வேறு நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் நடந்ததாகவும், அதிக எண்ணிக்கையில் இந்தோனேசியாவில் 10 பேரும், சிங்கப்பூரில் 9 பேரும், கம்போடியா மற்றும் தைவானில் தலா 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்ற இடங்களான தாய்லாந்தில் 5 பேரும், பெல்ஜியம், லாவோஸ் மற்றும் மக்காவில் தலா 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஜோர்டான், மொராக்கோ, மியான்மர் மற்றும் நார்வேயில் தலா 1 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பல்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் போலி வேலை விளம்பரங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவதாக அறியப்பட்டதாகவும், குறிப்பாக இளைஞர்கள், வேலை தேடுபவர்கள், மாணவர்கள் மற்றும் நிலையற்ற வருமானம் உள்ள நபர்களை குறிவைத்து செயல்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் 1000 முதல் 10,000 ரிங்கிட் வரையிலான லாபகரமான பணம் தருவதாக வாக்குறுதி அளித்து ஈர்க்கப்பட்டதாகவும், பெரும்பாலும் முன் அனுபவம் தேவையில்லாத எளிய பணிகளை செய்ய இலவச விமான டிக்கெட்டுகள் மற்றும் தங்கும் இடம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு பள்ளிகளில் 20,000க்கும் மேற்பட்ட புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நிலவரப்படி 10,045 பேர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கும் பள்ளிகளில் போதுமான பணியாளர்களை நிவர்த்தி செய்வதற்கும் கல்வி அமைச்சின் முயற்சிகளின் ஒரு பகுதி என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான அணுகுமுறையை நோக்கமாக கொண்டு மார்ச் மாதம் முதல் உயர்கல்வி அமைச்சுடன் கூட்டு செயலகம் மூலம் அமைச்சுக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தி உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என்று இந்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பூடானில் 2 நாட்கள் அரசு பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய அவர், டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்களை டெல்லி LNJP மருத்துவமனையில் சந்தித்தார். அவர்களுடைய உடல்நலம் குறித்து மோடி கேட்டறிந்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.